மதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியலா அல்லது அரசியலா என்று மக்கள் முடிவு செய்வார்கள் என்றும், மெட்ரோ, எய்ம்ஸ், தொழிற்சாலைகள், வேலைவாய்ப்புகள் இவைதான் மதுரையில் வளர்ச்சிக்காக மக்கள் கேட்பதும், திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற கோரி பாஜகவினர் 2 நாட்களாக போராட்டம் நடத்தி வரும் நிலையில் முதலமைச்சர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், தகவல்களை பகிரலாம். கடந்த 4 தினங்களாக, அதாவது 1ஆம் தேதி தொடங்கி தற்போது வரை வந்து திருப்பரங்குன்றம் மதுரையில் இருக்கிற அறுபடை வீடுகள்ல முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் விவகாரம் மிகப்பெரிய சர்ச்சையை தமிழக அரசு முழுவதும் கிளப்பி இருக்குது. அதாவது நீதிமன்ற உத்தரவை எது மதிக்காம இருக்கிறதும், அதுக்கு நீதிமன்றம் வந்து கடுமையான கண்டனம் தெரிவித்து அதற்கு உண்டான அதிகாரிகளை வழக்கு எடுக்கிறதும், அதனை தொடர்ந்து வந்து அவங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறதும், தமிழ்நாடு அரசு அதை மீறுறதுமா கடந்த 4 தினங்களாக பல்வேறு சச்சரவுகளை சிக்கிட்டு இருக்குது. சச்சரவுகளையும் சிக்கிட்டு இருக்குது. இந்நிலையில அந்த திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபத்தன்னைக்கு மேல வந்து தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி பாஜக மற்றும் இந்து முன்னணியினர் வந்து கோரிக்கை வச்சாங்க. இந்நிலையில போலீசாருக்கும் அவங்களுக்கும் இடையே ஏற்பட்ட கைகலப்புல 2 போலீசார்கள் வந்து காயமடைஞ்சாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேற்று வந்து அந்த தீபம் ஏற்றுவதற்கு உத்தரவிட்டாரு தனி நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் வந்து உத்தரவிட்டாரு. ஆனா அதையும் கடைபிடிக்காத ஒரு சூழ்நிலையில இன்று வந்து அதாவது திரும்ப ஒரு வழக்கு போட்டிருக்குது உச்சநீதிமன்றத்துல. அந்த உச்சநீதிமன்றத்துல போடப்பட்ட வழக்கு இன்னும் சற்று நேரத்துல வந்து விசாரணைக்கு வர உள்ள நிலையில தற்போது தமிழக முதல்வர் ட்வீட் ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, மாமதுரை வளர்ச்சிக்கு தேவை அரசியலா அல்லது டேஷ் அரசியலா அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டதோட இல்லாம மக்கள் வந்து இதுக்கு வந்து முடிவு செய்வார்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. மாமதுரைக்கு தேவையானது மெட்ரோ ரயில், எய்ம்ஸ் மற்றும் புதிய தொழிற்சாலைகள் மற்றும் வேலைவாய்ப்புகள் குறிப்பிட்டிருக்கிறாரு. இவைதான் மாமதுரையின் வளர்ச்சிக்காக வாழும் மக்கள் கேட்பது அப்படின்னு சொல்லி தன்னோட ட்வீட்டை வெளியிட்டிருக்கிறாரு. இந்த ட்வீட் வெளியிட்ட நிலையில ஏற்கனவே இங்க வந்து பாஜக தரப்புல ஏற்கனவே நேற்று வந்து மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் கைது செய்யப்பட்டாரு. அதே மாதிரி அச்சிராஜா கைது செய்யப்பட்டாரு. திருப்பரங்குன்றம் விவகாரத்துல யாரெல்லாம் முன்னால் நிற்கிறாங்களோ அவங்க எல்லாம் கைது செய்யப்படுறதோ, அதனை தொடர்ந்து அவர்கள் வந்து விடுவிக்கப்படுறதும் நடந்துட்டு இருக்குது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற விவகாரத்துல ஏறத்தாழ 13 பேர் மேல 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல், அனுமதியின்றி ஒன்று கூடுதல், அரசு ஊழியரை பணி செய்யப்படாமல் தடுத்தல் அப்படின்னு சொல்லி போட்டு மொத்தம் 13 பிரிவுகளின் கீழ் 7 பிரிவுகளின் கீழ் 13 பேர் மேல வழக்கு பதியப்பட்டது. நேற்று அதே பிரிவுகளின் கீழ் அவங்க மேல வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில தற்போது தமிழக முதல்வர் வந்து இந்த ட்வீட் மூலமா மாமதுரைக்கு தேவை வளர்ச்சி தானே தவிர இது இல்ல மதவாத அரசியல் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாரு. மதுரை மக்களோட மெட்ரோ, எய்ம்ஸ், புதிய தொழிற்சாலை மற்றும் வேலை வாய்ப்புகள் ஆகியவற்றை உடனடியாக வந்து மக்களுக்கு கொடுக்கணும். இதுதான் மாமதுரையோட வளர்ச்சிக்காக அங்க வாழும் மக்கள் கேட்பது அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து தெரிவிச்சிருக்கிற ட்வீட் வந்து சமூக வலைதளங்களை பகிரங்கமா பரவிட்டு வருதுங்க. தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.